மிக வாடை வந்து வெயில் போல ஒன்ற வினைமாதர் தொந்தம் வசை கூற குறவாணர் குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்ப மயல் தீர குளிர்மாலையின்கண் அணிமாலையும் தந்து குறைதீர வந்து குறுகாயோ மரிமானுகந்த இளையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதிபாளா மலைமாவு சிந்த அலைவேலை அஞ்ச அயில்வேல் கொடன்று பொறும்பீரா அறிவால் அறிந்துன் இருதாள் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே அழகான செம்பன் மயில் மேல் அமர்ந்து அலைவாய் உகந்த பெருமாளே என்று திருச்செந்தூர் முருகனை பாடி துதிக்கிறார் அருணகிரிநாத பெருமான். நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. பழைய காலத்தில் இப்பொழுது போல எழுதி பத்திரப்படுத்தி வைக்கிற வசதிகள் எதுவும் கிடையாது. அப்படியே ஏட்டில் எழுதி அந்த ஏடுகளெல்லாம் எழுதப்பட்ட இடத்திலேயே விட்டுவிட்டு போய்விடுவார்கள். அதற்கு பிறகு ரொம்ப காலம் கழித்து அதில் ஆர்வமுடையவர்கள் ஊர் ஊராக சென்று தேடி எடுத்து ஏட்டை பார்த்து அதில் கரையான அரிச்சது போக அழிஞ்சு போன ஏடுகளை தவிர மீதி இருக்கிற பாடல்களை திரும்பவும் எழுதி செம்மைப்படுத்தி புத்தக வடிவில் அதை கொண்டு வரக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சி வருகிற வரைக்கும் அந்த ஏடுகளை கட்டி காத்து அதை தேடி அலைஞ்சு பாதுகாத்து வைத்திருந்தது என்பது ஒரு மிகப்பெரிய வேலை. 10,000க்கும் மேலே அருணகிரியார் பாடியிருக்கிறார் என்கிறார்கள். 10,000க்கும் மேலே பாடின அருணகிரியாரின் பாடல்களில் 1000 சொச்சம் பாட்டு தான் நமக்கு 1300 சொச்சம் தான் கிடைச்சிருக்கு என்றால் பாக்கி உள்ளவைகள் எல்லாம் காலத்தினால் அழிந்து போகிற நிலைமைக்கு வந்துவிட்டது. ஆனால் இதைப்போல இனி ஒருவர் திருப்புகழ் பாட முடியுமா என்று கேட்டால் அந்த பதில் முடியும் என்று சொல்லக்கூடியதாக நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் அத்தனை பாடல்களுமே முருகப்பெருமானுடைய பெருங்கருணையினால்